போன வருஷத்தோட நவம்பர் மாசம் மறக்க முடியாத நினைவுகளை பாத்தீங்கன்னா தந்தது WTC ஃபைனல் மற்றும் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம தோல்வி அடைஞ்சோம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அண்ட் அதுக்கு பாத்தீங்கன்னா ரிவன் திரும்ப விதமா பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்ல நம்ம நல்ல பெர்ஃபார்மனாலே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிவன்ஸ் பாத்தீங்கன்னா பூர்த்தி அடையும். அண்ட் ஆல்சோ WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும்னா இந்த தடவை பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி ஆகணும். ஸோ இந்திய அணி அந்த பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவாங்களா அண்ட் எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் சூஸ் பண்ணா இந்தியா ரொம்பவே எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது தான் இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பார்டர் கவாஸ்கர் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆப்டர் ஸ்டேடியம் பெர்த்ல தான் பாத்தீங்கன்னா நடைபெற போகுது. ஆப்டர் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நல்ல பவுன்ஸை பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். சோ கண்டிப்பா பேஸ் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல போட ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் 73% ஆஃப் த விக்கெட் பாத்தீங்கன்னா பேஸ் பவுலர் தான் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சாதகமான ஒரு விக்கெட் தான் இது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல நேத்தன் லியான் தான் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆஸ்திரேலியா அணிக்காக. கிட்டத்தட்ட 27 விக்கெட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓவர் ஸ்பின் நிறைய பண்றாங்களா அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியண்டா இருக்க போறது இந்த கிரவுண்ட். பிகாஸ் ஒரு நல்ல பவுன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து ஆடினா ஷார்ட் லெக்ல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல விக்கெட் எடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் பேட்டர்ஸ்க்கு இந்த ஆப்டர் ஸ்டேடியம் எந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை போஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஹவர்ஸை நம்ம பிளே பண்றது. பட் போக போக பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் பாத்தீங்கன்னா இந்த பிச் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ பேட்டர்ஸ் ஒன்ஸ் செட்டில் ஆயிட்டா பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்கோரை பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதே கிரவுண்ட்ல தான் பாத்தீங்கன்னா விராட் கோலி 2018ல பாத்தீங்கன்னா ஒரு செமையான செஞ்சுரி பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பா விராட் கோலி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு குரூஷியலான ஃபிகரா பாத்தீங்கன்னா இருக்க போறாரு. அண்ட் அதர் இந்தியன் பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இந்த ஆப்டர் ஸ்டேடியம்ல ஆட அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் இங்க ஆஃபர் பண்ற பவுன்ஸை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம அவ்வளோவா பிளே பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அண்ட் சேம் வித் ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ். ஆஸ்திரேலியா பேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. மார்னஸ் ரபுஷேனா இருக்கட்டும் ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும் அவ்வளோ பெரிய ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இல்ல. அண்ட் நெதன் மிக்ஸ்வினிக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் டெபியூட் சீரிஸ். ஸோ கண்டிப்பா அவரும் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. பட் ஆஸ்திரேலியா அணியோட போலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது எங்களுக்கு கருத்து. மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும் ஜாஸ் ஹேசல்வுட்டா இருக்கட்டும் பேட் கமிங்ஸா இருக்கட்டும் 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸை கரெக்டா பாத்தீங்கன்னா கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நேதன் லயனும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏபிள் டு சப்போர்ட்டை தருவாரு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதா நாங்க பாக்குறோம். பிகாஸ் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. அண்ட் நம்பர் 3ல இந்திய அணிக்காக யார் விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது மேபி துருவ் ஜுரேலா இருக்கலாம் இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தரா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தரை பிளே பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல விராட் கோலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டவர். ஸோ விராட் கோலி பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் லைன் அப்ப லீட் பண்ணி ஒரு 50-60 ரன்ஸ் அவர் அடிச்சாலே இந்தியன் டீமுக்கே பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணி இந்த மேட்சை வெல்லலாம். பட் கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணி தான் வெல்ல வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஆல்சோ விராட் கோலி இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? விராட் கோலி திரும்பியும் ஃபார்முலா வருவாரா அண்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வெல்லுமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.